வணக்கம். இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு மேலும் ஒரு புதிய ரெக்கார்டை படைச்சிருக்கிறார் மோடி. என்ன சொல்கிறார்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது முஸ்லீம்ஸுக்கு பட்ஜெட்டில் 15% ஒதுக்க நினச்சார். இது ரொம்ப ஆபத்தானது. மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா, இப்போ இந்த வார்த்தை மோடி வாயிலேருந்து அமித்ஷா வாயிலேருந்து கடந்த 2 வாரங்களாக வரக்கூடிய வார்த்தை, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், மீண்டும் எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால், இந்த வந்தால்ன்றது தோல்வி பயம் அவர்களுக்கு பிஜேபிக்கு வந்து விட்டது, மோடிக்கு அமித்ஷாக்கு வந்து விட்டது என்பதற்கான உதாரணம். ஃப்ராய்டியன் ஸ்லிப். அது கரெக்டாக சொன்னீங்கன்னா இட்ஸ் அ ஃப்ராய்டியன் ஸ்லிப்பேஜ். நாங்கள் தான் நிரந்தரம் அப்படின்னா உன் வாயிலேருந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், இந்தியா அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்தால், நேரு காந்தி குடும்பம் பிரதமரானால் என்ற வார்த்தையே உன் வாயிலிருந்து வராது, உங்கள் வாயிலிருந்து வராது. இட்ஸ் அ கிளியர் ஃப்ராய்டியன் ஸ்லிப்பேஜ். அதாவது வாய் தவறி வர வார்த்தைன்றது வாய் தவறி வர வார்த்தை கிடையாது, அது உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும். இது குறைந்தபட்ச உளவியல் ஞானம் உள்ளவர்களுக்கு இது புரியும். அதனால தட்ஸ் வை வி கால் இட் ஆஸ் அ ஃப்ராய்டியன் ஸ்லிப்பேஜ். இன்றைக்கி என்ன சொல்கிறார் பிரதமர்? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 2 பட்ஜெட் போடுவாங்க, முஸ்லீம் பட்ஜெட் ஒன்று, ஹிந்து பட்ஜெட் ஒன்றுன்னு பேசியிருக்கார். நேற்றைக்கு பேசியிருக்கார். இன்னைக்கு காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலலாம் ரிப்போர்ட் ஆகிருக்கு. நினைத்தே பார்க்க முடியாத அவலமான பேச்சு. உங்களுக்கு தெரியும் நன்றாக, 2022 ஜஸ்டிஸ் PS ஜோசப், ஜஸ்டிஸ் BV நாகரத்னா பெஞ்ச், இன்ஃபேக்ட் கடந்த முறை நம்ம பேட்டி முடிச்சுட்டு பேசும்போது நீங்கள் தான் எனக்கு அதை ஞாபகப்படுத்துனீங்க. இன்ஃபேக்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நீங்கள் அதை ஞாபகப்படுத்துனீங்க. அதாவது ஜஸ்டிஸ் KM ஜோசப், ஜஸ்டிஸ் BV நாகரத்னா பெஞ்ச் கொடுத்த ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட், வெறுப்பு பேச்சுக்களை, ஹேட் ஸ்பீச்சஸ் யாராவது பேசினாங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காவல்துறை, போலீஸ் ஃபோர்ஸஸ் அக்ராஸ் த ஸ்டேட் சோமோட்டோவாக காக்னிசன்ஸ் எடுக்கணும். புகார்தாரர் யாரும் அவசியமே இல்லை, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஹேட் ஸ்பீச்சஸ் யாராவது மதவெறியை தூண்டக்கூடிய பேச்சுக்களை பேசினார்களே என்றால் சோமோட்டோவாக கம்ப்ளைண்ட்ஸ், FIR ரிஜிஸ்டர் ஆகணும்னு எல்லா மாநில DGPக்களுக்கும் உத்தரவு போடப்பட்டது. டெல்லி போலீஸ் ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் போடப்பட்ட உத்தரவு. அக்ராஸ் த ஸ்டேட், த்ரூ அவுட் த கண்ட்ரி, நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் எல்லா DGPக்களுக்கும் கொடுக்கப்பட்ட உத்தரவு. லுக், ஹேட் ஸ்பீச்சஸை யாராவது பேசினாங்கன்னா எவனாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நீங்கள் அவசியமே கிடையாது, சோமோட்டோவை FIR போடணும்னு தெளிவான உத்தரவு இருக்குது. இந்த உத்தரவை இது 2 வருஷத்துக்கு முன்னால் போட்ட உத்தரவு. ஓராண்டுக்கு முன்பு இந்த இதில் ராமர் வட இந்தியாவில் ஒரு ஊரில் அந்த யாத்திரை போகும்பொழுது, ஒரு ராமநவமி ப்ரொசஷனில் ஒரு பெரிய பிரச்சனை ஆகும்பொழுது FIR போட காலதாமதமான காரணத்தால் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்த பொழுது இதே சஞ்சீவ் கண்ணா பெஞ்ச் இந்த தீர்ப்பை, ஜஸ்டிஸ் ஜோசப், ஜஸ்டிஸ் நாகரத்னா பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி, ஆல்ரெடி தேர் வேர் சுப்ரீம் கோர்ட் ஃபியட்ஸ், நீங்கள் எவரும் புகார்தாரர் கொடுக்க வேண்டும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் FIR ஃபைல் பண்ணோம். மறுபடியும் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அந்த தீர்ப்பை. வி ரீஇட்ரேட் த ஏர்லியர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். எல்லா DGPஸ்க்கும் கொடுத்த உத்தரவு, நீங்கள் சோமோட்டோவாக FIR போடணும், ஹேட் ஸ்பீச்சஸ் யார் பண்ணாங்கனாலும். அப்படி பார்த்தா பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சுக்கு எத்தனை FIR போடப்பட்டிருக்கும். இது எலெக்ஷன் கமிஷன் தலையிட்டு போடணும்னு கூட அவசியம் கிடையாது. தேர் வேர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ், ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ். மறுபடியும் தொடர்ந்து பிரதமர் இதை பேசுகிறார். ஆகவே இந்த தேர்தலை பற்றி ஏதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை டிஸ்கஸ்டிங்னுவாங்க. எவ்வளோ தான் பேசுறது, தினம் நம்ம இதேவா பேசுறது, எத்தனை முறை தான் கண்டனம் தெரிவிப்பீங்க? ஏன்னா தன்னுடைய சாதனைகளை தானே முறியடித்து கொண்டிருக்கிறார் மோடி. வெறுப்பு பேச்சு பேசுவதற்கு ஒரு எல்லை உண்டு என்பதை தாண்டி ஒரு நாளாந்திர பேச்சாளர் ஒரு தெருமுனை கூட்டத்தில் பேசுவதற்கு நான் கூசக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்களில் ஒவ்வொரு இடமா போய் மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங், ரேலி ஆஃப்டர் ரேலி, ஸ்டேட் ஆஃப்டர் ஸ்டேட் இந்த தேசத்தோட பிரதம மந்திரி பேசுகிறார். நான் தான் சொன்னேன், லாஸ்ட் டைம் உங்ககிட்ட கூட சொன்னேன், இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் போகலாம். ஜூன் 4ஆம் தேதி போட்டியை தொடங்கும்போது யார் வேணால் ஜெயிக்கலாம், யார் வேணால் தோக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அது மக்கள் தீர்ப்பு. எந்த தீர்ப்பாக இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்க போகிறோம். இட்ஸ் பீப்புள்ஸ் மேண்டேட். ஆனால் இந்த தேர்தல் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு நினைவு கூறப்படும். ஏனெனில் ஒரு பிரதம மந்திரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதம மந்திரி, 15% மக்கள் தொகை கொண்ட இஸ்லாமியர்களுக்கும் அவர்தான் பிரதம மந்திரி, படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் அவர் தான் பிரதம மந்திரி. அந்த பிரதம மந்திரி வெளிப்படையாக ஒரு சமூகத்துக்கு எதிராக, ஒரு மத பிரிவினருக்கு எதிராக தொடர்ந்து வன்மத்தை கக்கினார். இந்துக்களில் ஒரு பிரிவினரை, முஸ்லீம்களுக்கு SC/STயை திருப்பினார் என்று வரலாறு கண்டிப்பாக பதிவு செய்யும். இன்றைக்கி சிதம்பரம் அவர்கள் போட்டிருக்க அந்த ட்வீட் ரொம்ப முக்கியமானது. அவலமான வார்த்தைகள். அரசியலமைப்பு சாசனப்படி ஒரு பட்ஜெட்டு தான், 2 பட்ஜெட்லாம் கிடையாது. பிரதமர் என்ன பேசுகிறார் என்பதை இந்தியாவுக்கு உள்ளே இருக்கவங்க மட்டும் உன்னிப்பாக கவனிக்கல, உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது.
ஏன்னா த பிக்கெஸ்ட் டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ் இந்த வேர்ல்டு. கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. 98 கோடி, நியர்லி 100 crores. உலகின் பல நாடுகளிலும் ஒட்டுமொத்த மக்கள் தொகையை கூட்டினா கூட அதை விட அதிகமாக நம்முடைய வாக்காளர்கள் இருக்காங்க. இந்துக்கள், முஸ்லீம்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், புத்தர்கள், ஜெயினர்கள், எந்த நம்பிக்கையும் இல்லாத நாத்திகர்கள், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். இங்கேருந்து நீங்கள் டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறீங்கன்னா 200 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கல்ச்சர் மாறிக்கிட்டே இருக்கும். உணவு, உடை, பழக்க வழக்கங்கள், பேச்சு எல்லாமே. இவ்வளோ அற்புதமான தேசம். இப்போ எல்லாருக்கும் பிரதம மந்திரியாக இருக்கக்கூடியவர் ரிப்பீட்டடாக கடந்த 4 வாரங்களாக மதத்தை, இஸ்லாமிய வெறுப்பை கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு, ஒரு சாமானிய மனிதனால், ஏன் ஒரு மதவெறி கொண்ட பாஜக தொண்டனால் கூட கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அந்த வன்மத்தை, அந்த மதவெறியை, சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த துவேஷத்தை இந்த தேசத்தோட பிரதம மந்திரி உமிழ்ந்து கொண்டே இருக்கிறார். இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஜூன் 4ஆம் தேதி ஒருவேளை ரிசல்ட் பிஜேபிக்கு எதிராக வறுமையானால் நமக்கு தெரியாது எப்படி வரப்போகுதுன்னு. அப்படி வந்ததுன்னா அந்த தீர்ப்பை பிஜேபியோ மோடியோ கண்ணியமாக ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஐயம்தான் நமக்கு இப்போ வருது. ஏன்னா வயரில் ஆனந்த் சஹேன்னு ஒரு பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட், ரொம்ப பிரமாதமான ஜேர்னலிஸ்ட், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக பத்திரிகையாளராக இருப்பார், ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. ஒருவேளை பிஜேபி தோற்றால் அவரே பிராக்கெட்டில் எழுதுறாரு, இது நம்முடைய விஷா கூட இருக்கலாம், அப்படி நினச்சி கூட இன்றைக்கி பார்க்க முடியல. ஏன்னா மறுபடியும் 3ஆம் தடவை பிஜேபி தான் வருவாங்கன்னு எல்லாரும் நம்புகிறாங்க. ஒருவேளை பிஜேபி இப்படி தோற்று போனால் இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பவர் ஸ்மூத்தாக இருக்குமான்னு அச்சம் வருகிறதுன்ற தோனியில் எழுதியிருக்கார். பிரதமரோட இந்த பேச்சுக்களை பார்க்கும்பொழுது விதைச்சவன் வேணா இருப்பான், தன்னை விதைச்சவன் தானே இருப்பான். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். பிரதமரோட இந்த பேச்சுக்களுக்கு ஒருவேளை தேர்தல் முடிவுகள் பிஜேபிக்கு எதிராக போனால் அப்பொழுது இந்த விதை வளருவதற்கு வாய்ப்பு இருக்கோ என்று தான் ஐயமுற தோன்றுகிறது. ஒருவேளை ட்ரம்ப் என்ன பண்ணாரோ அது போன்ற ஒரு விஷயம் நடப்பதற்கான ஸ்பேஸ் இருக்கிறதோன்னு நம்ம எதிர்பார்க்க. அதுதான் ஆனந்த் சஹேவோட ஆர்டிக்கல் அதை தான் சொல்லுது. அதாவது ரொம்ப அழகான ஆர்டிக்கல், சரியான டைம்லி ஆர்டிக்கல். அதாவது எல்லாரும் மோடி விஷம பிரச்சாரம், முஸ்லீம் பிரச்சாரம், எதிர்ப்பு பிரச்சாரம், இந்த சட்டவிரோதம், எதிர்கட்சிகள் குரல் வழியை நெரிக்கிறாங்க, எதிர்கட்சி சிஎம்ஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அப்போசிஷனோட பேங்க் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்னா பேசிகிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப டைம்லி பீஸ் என்னென்னா, ஏன்னா 3 வாரத்தில் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. ரொம்ப அழகான பீஸ் என்னென்னா, ஒருவேளை தோற்று போனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பவர், அதிகார மாற்றம், சட்டத்துக்கு உட்பட்டு இதுவரை வாஜ்பாய் தோத்தப்ப அவர் கண்ணியமாக போன மாதிரி இந்த முறை மோடி கண்ணியமாக பதவி விலகுவார். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. ரிசல்ட்ஸ் வர ஆரம்பித்து 12:30 மணிக்கு வாஜ்பாய், 1 மணிக்கு வாஜ்பாய் he has driven to ராஷ்டிரபதி பவன். he drove down to ராஷ்டிரபதி பவன். அன்றைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் கலாமை பார்த்து, தன்னுடைய அப்துல் கலாம் பார்த்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். இத்தனைக்கும் அவங்களுக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7 சீட்டு தான். காங்கிரஸ் 144, பிஜேபி 137, just 7 seats. இந்த முறை ஆனந்த் சஹே சொல்வது போல ட்ரம்ப் அந்த உதாரணத்தை சொல்லலை, ஆனால் நீங்கள் கேட்டதால் நான் சொல்கிறேன். டொனால்டு ட்ரம்ப் தோற்ற பொழுது 2021 ஜனவரி 6 கேபிட்டல் ஹில், ஜனவரி 6th இன்சிடென்ட்னா எல்லாருக்கும் தெரியும். கேபிட்டல் ஹில்லில் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் இந்த தேர்தல் முடிவை ஏற்க மறுத்து வன்முறையில் ஈடுபட்டது போல. ஸோ இது அமெரிக்காவோட 200 ஆண்டுகால வரலாறுல இல்லாத ஆபத்தான சம்பவங்கள் நடந்தது. ஒருவேளை மோடி அவர்கள் தோற்று போனால் அதிகார மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பவர், டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் அமைதியாக நடக்குமா என்ற சந்தேகம் இன்று விவரமறிந்த பலருக்கும் வர தொடங்கி இருக்கிறது. சிலர் வெளிப்படையாக அதை தங்கள் கருத்தை எழுதவும் பேசவும் தொடங்கிவிட்டார்கள். ஆனந்த் கே சஹே அவர்களுடைய கட்டுரை அதைத்தான் காட்டுகிறது. அது ரொம்ப நியாயமான ஒரு கட்டுரை. அந்த கருத்து ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கருத்து. தட் இஸ், இன்கேஸ் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டால், மோடி தோற்கடிக்கப்பட்டால் அவர்கள் கண்ணியமாக பதவி விலகுவார்களா, அல்லது ட்ரம்ப் ஆதரவாளர்கள் ஜனவரி 6, 2021 நடந்து கொண்டது போல இந்தியாவிலும் சம்பவங்களை அவர்கள் அரங்கேற்றுவார்களா என்ற கேள்வி மெல்ல மெல்ல இன்று மேலெழும்ப ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா 23 வருஷமா அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அவர் செஞ்சதே இல்லை. ஆமாம், அவர் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி. இந்தியாவில் நரேந்திர மோடி வித்தியாசமான அரசியல்வாதி. தொடர்ந்து வெற்றிகளை மட்டுமே குவித்த ஐ திங்க் த ஒன்லி பாலிட்டிஷியன். அதாவது 24 வருஷம் 30 வருஷம்லாம் முதலமைச்சர்களாக இருந்திருக்காங்க. ஜோதி பாசு இருந்திருக்காரு, நவீன் பட்நாயக் 24 வருஷமாக இருந்திருக்காரு. ஐ திங்க் ஜெபி பட்நாயக் யாரோ ஒருத்தர் கூட அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. வேறு சில முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க. கண்டினியூஸாக 25 இயர்ஸ்லாம் இருந்தவங்களாம் இருந்திருக்காங்க. பட் 13 ஆண்டுகள் முதலமைச்சராகவும் 10 ஆண்டுகள் பிரதம மந்திரியாகவும் அதிகாரத்தை மொத்தமாக நுகர்ந்த ஒரு தலைவர் என்றால் சுதந்திர இந்திய வரலாறில் அது நரேந்திர மோடி அவர்கள் தான். நேரு அவர்கள் 47லேருந்து 64 வரைக்கும் 17 ஆண்டுகள் பிரதமராக இருந்தார். முதலமைச்சராக இல்லை, அவர் 17 ஆண்டுகள் இருந்தார்.
இந்திரா காந்தியெல்லாம் பிரேக்கு 10 வருஷம், அப்புறம் மறுபடியும் பிரேக்கு 4 வருஷம். மன்மோகன் சிங் 10 ஆண்டுகள் முதலமைச்சர்களாக சில மாநிலங்களில் 15-20 ஆண்டுகள் இருந்திருக்காங்க, 25 ஆண்டுகள் கூட. ஆனால் கண்டினியூஸாக 23 ஆண்டுகள் முதல்வர் மற்றும் பிரதமராக, அதுவும் இவ்வளவு மிருகபலத்துடன் சர்வாதிகார தன்மையுடன் பதவியை நுகர்ந்த ஒரு அரசியல்வாதி, அதிகாரத்தை அனுபவித்த அரசியல்வாதி என்றால் அது நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி தான். அவர் கண்ணியமாக பதவி விலகுவாரா அல்லது ட்ரம்ப் நடந்து கொண்டது போல நடந்து கொள்வாரா? ட்ரம்ப் ஆதரவாளர்களைப் போல மோடி ஆதரவாளர்கள், பிஜேபி தொண்டர்கள் நடந்து கொள்வார்களா என்ற கேள்வி இப்பொழுது மெல்ல மெல்ல அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் எழும்ப ஆரம்பித்திருக்கிறது. ஐ திங்க் தி RSS should speak at some point of time. பெரிய தத்துவ விசாரணைகளுக்கு மேற்கொள்ளக்கூடிய, தாங்கள் தேசத்தை நேசிக்கிறோம், உண்மையான தேசபக்தர்கள், நாடு முக்கியம் என்று பேசக்கூடிய RSS எப்பொழுது வாய் திறக்கப் போகிறதுன்னு நமக்கு தெரியல. இல்லைன்னா இது RSSம் முகமுடி கிழிந்து நிற்கும். அடுத்த ஆண்டு RSSின் 100ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. 100 ஆண்டு காத்திருந்து அவர்கள் இதை அனுபவிக்கிறார்கள். ஹென்ரி ஜெஃபர்லே சொன்ன மாதிரி கிறிஸ்டோஃபர் ஜெஃபர்லே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு 100 ஆண்டு ஆகியிருக்கிறது. அவர்களுடைய அந்த காத்திருக்கும் தன்மையை, ரெசிலியன்ஸை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லுவது போல அவர்கள் தேசபக்தர்கள் என்றால் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அவலங்களுக்கு RSS கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் வாய் திறந்து தான் ஆக வேண்டும். ஒருவேளை மோடி தோற்கடிக்கப்பட்டால், பாஜக தோற்கடிக்கப்பட்டால் அதிகார பரவலாக்கல் சுமூகமாக நடக்கும், நாங்கள் இந்திய அரசியலும் சாசனத்தை மதிக்கிறோம் என்று வெளிப்படையாக RSS இப்பொழுதே அறிவிக்க வேண்டும். தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். தேர்தல் முடிவுகள் ஒருவேளை பிஜேபிக்கு, மோடிக்கு பாதகமாக போனால் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் நடந்து கொண்டது போல இந்தியாவில் பாஜக, மோடி ஆதரவாளர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். வாஜ்பாய் எப்படி கண்ணியமாக ராஜினாமா செய்தாரோ அதுபோல தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு எதிராக வந்தால் நாங்கள் நிச்சயம் நாங்கள் கண்ணியமாக நடந்து கொள்வோம். அதிகார மாற்றத்தை, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பவரை ஸ்மூத்தாக நாங்கள் என்ஷூர் பண்ணுவோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியை RSS இப்பொழுதே கொடுப்பது நாட்டுக்கு நல்லது. ஆனால் அப்படி அவங்க கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது $1 மில்லியன் கொஸ்டின். சார், இப்போ இந்த இடத்துல முதல் ஃபேஸ் ஓரளவுக்கு அவர் டெவலப்மெண்ட், விக்ஷித் பாரத் இதெல்லாம் பேசினார். அதுக்கு அடுத்தடுத்த ஃபேஸ் ஆஃப்டர் ஃபேஸ் அவருடைய இது மோசமடைந்திருக்கிறது. இதுவே உள்ளுக்குள்ளே ரேட்டில் ஆகிருக்காங்கங்கிறதுக்கான ஒரு குறியீடுன்னு பார்க்குறாங்க. இப்போ இந்த போலரைசேஷன், ஹிந்து முஸ்லீம் அந்த பிரிவு என்கிற பேச்சு வெறும் வாக்கு கன்சாலிடேஷனுக்காக பண்ணுறாங்களா, இல்லை ரியாக்ஷன் வரணும்னு பண்ணுறாங்களாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்த 3 ஃபேஸஸ்க்கு அது எப்படி போகும்னு அழகான கேள்வி. அவங்க ரியாக்ஷனையும் எதிர்பார்க்குறாங்க. தோல்வி உறுதி என்றால் அவங்க கைகண்ட ஆயுதம் RSS பிஜேபியின் கைகண்ட ஆயுதம் மதவெறி, அதை கையில் எடுத்துருவாங்க. கண்டிப்பாக அதை கையில் எடுத்துருவாங்க. ஆனால் இதுவரையில் அவங்க 4 ஃபேஸில் எடுக்கல. 5வது ஃபேஸ் வரப்போகுது, இன்னும் 2 நாளில் பிரச்சாரம் முடியுது. இது வரைக்கும் எடுக்கல. மீதம் இருக்கிற 3 ஃபேஸ் 5வது ஃபேஸோடு சேர்த்து 5, 6, 7 எடுக்கக்கூடாது, எடுக்க மாட்டார்கள் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அவங்க நோக்கம் தெளிவாக ரிட்டாலியேஷனை இன்சைட் பண்ணுறதுன்றது க்ளீனாக தெரியுது. வெறுமனே இதை பிரச்சாரமாக மட்டும் அவங்க போயிடுவாங்களோன்ற நம்ப முடியல. ஏன்னா அதை தாண்டி தான் நம்முடைய கவலை நீள்கிறது. ஏன்னா வாயில் அதை பேசுகிறதுக்கும் உள்நோக்கத்தோட பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் தொடர்ச்சியாக முஸ்லீம் வெறுப்பை, இஸ்லாமிய வெறுப்பை மோடி கக்கறாருன்றது இது வெறுமனே ஒரு ஸ்பர் ஆஃப் அ மூமெண்ட்டில் வரக்கூடிய வார்த்தை கிடையாது. இது இட்ஸ் அ கால்குலேட்டட் கேம். 10 ஆண்டு கால சாதனைகளை சொன்னால் ஓட்டு விழாது. உண்மையிலேயே சாதனைகளாக கருதப்படக்கூடிய ராமர் கோயில் கட்டினது, 370 நீக்கினது உண்மையில் சாதனைகள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியல. தங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறத சொல்லி ஓட்டு கேட்க முடியல. அப்படின்னா உள்ள நீங்கள் சொன்ன மாதிரி ரேட்டில் ஆகிருக்காங்க, பயந்துருக்காங்க, தோற்று விடுவோமே என்று அஞ்சுகிறார்கள். கட்சி தோற்கும்னா இல்லை நம்ம திரும்ப அடுத்தது இதை இன்ஷூர் பண்ணுற லெவலுக்கு 300க்கு மேலே வரணும். 2வது பயம் தான் அவருக்கு. கட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி 200லேருந்து 201 சீட்டு, 200லேருந்து 220 வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அது பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா 2 முறை அவர் தனி மெஜாரிட்டியோடு இருந்தார். 282 and 303. இந்த முறை 272 மினிமம் மேஜிக் மார்க்குக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. 271 வந்தால் கூட மோடி will not be the PM. Even if he becomes the PM, he cannot be the PM of the early 2 tenures. டெஃபினட்டாக அது கிடையாது. இட்ஸ் ஆஸ் குட் as defeating. ஏன்னா கடந்த 23 ஆண்டுகளில் உயர் பதவிகளில் இருக்கும்பொழுது, உச்சபட்ச பதவியில் இருந்த காலகட்டங்களில், அவர் இருக்கும் காலகட்டங்களில் தன்னுடைய அதிகாரத்தை எவருடனும் அவர் பகிர்ந்து கொண்டதில்லை. அவருடன் நீங்கள் பேசுவது என்பது ஒரு வழிப்பாதை. அவர் சொல்லுவார், நீங்கள் கேட்கணும், அவ்வளோதான். மன் கி பாத் அது அதிகாரிகள்கிட்ட சொல்லுவார், அவங்க கேட்கணும், யாரும் எதிர்கருத்தை வைக்க முடியாது. அப்பட்டமான சர்வாதிகார தன்மையுடன் தான் 13 ஆண்டுகள் குஜராத்தையும் 10 ஆண்டுகள் இந்தியாவையும் வழிநடத்தி இருக்கிறார் மோடி. அந்த கதை இனிமேல் கண்டிப்பாக நடக்காது.
டெஃபினட்டாக நடக்காது. ஒன்று ரெஜிம் சேஞ்ச், இல்லை பிஜேபிக்கு 50-60 சீட்டு மெஜாரிட்டிக்கு குறைஞ்சு கூட்டணி அரசு வருது. என்டிஏ கவர்மெண்ட்னா இப்போயே என்டிஏ கவர்மெண்ட் தான், ஆனால் பேரளவுக்கு அது உண்மையான என்டிஏ கவர்மெண்ட்டாக இருக்கும்போது மோடி இந்த 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 எப்படி சொல்கிறது, இந்த பாணியில், இந்த தோற்றத்தில், இந்த ஆட்டிடியூடில் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி பிஜேபிக்குள்ளே ஒரு பயங்கரமான சன்னிங் இருக்குது. தனி மெஜாரிட்டியோட மோடி 3வது முறை உட்கார்ந்தால் ஒட்டுமொத்த பிஜேபி அல்ல ஆர்எஸ்எஸ்ஸையும் அவர் அழித்தொழித்து விடுவார். இவள் வைப் அவுட் த ஆர்எஸ்எஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு சீட்டு குறைஞ்சா கூட 272க்கு ஒரு சீட்டு குறைஞ்சி 270 வந்தால் கூட ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி விதின் த பிஜேபி டேகர்ஸ் வில் பி அவுட், நைஃப்ஸ் வில் பி அவுட். ஸோ நைவ்ஸ் வில் பி அவுட் டெஃபினெட்லி. அந்த பயத்தில் தான் அவங்க இவ்வளவும் பேசுகிறாங்க. எப்படியாவது 272 அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர்கள் இன்று பிரயத்தனப்படுகிறார்கள். குட்டிக்காரன் அடிக்கிறாங்க, எதை சொன்னாலும் மக்களோட ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரே வழி மதவெறி. அதை இன்சைட் பண்ணணும்னு அவங்க விரும்புகிறாங்களான்னு கேட்டிங்க, நல்ல கேள்வி. எஸ், தர் எய்ம் இஸ் there should be a communal conundrumனுவாங்க. அதாவது வந்து ஒரு கம்யூனல் கிளாஷ்ன்றது சின்ன வார்த்தை, ஒரு பெரியது ஒரு வல்கேனோ வரணும்னு அவங்க விரும்புகிறாங்க. அது சாத்தியமில்லை. நிச்சயமாக மக்கள் இந்த தடவை அதை அனுமதிக்க மாட்டார்கள். ஒரு புல்வாமா மாதிரி கூட இனிமேல் வராது. ஒரு கம்யூனல் கிளாஷ் இவங்க நினைக்கிற மாதிரி 2013 டிசம்பரில் இதில் பண்ணாங்கல்ல, யூபியில் பண்ணாங்கல்ல, அந்த கதைலாம் இனிமேல் முசாஃபர் நகர் மாதிரிலாம் இப்போ நடக்காது. எதுவும் சாத்தியம் இல்லை. முசாஃபர் நகரும் சாத்தியம் இல்லை, பாலக்கோட்டும் சாத்தியம் இல்லை. ஆகவே இந்த இதில் பிரதமர் எப்படியாவது அதை உருவாக்க பார்க்கிறார். நிச்சயம் அது நடக்காது என்று நான் நம்புகிறோம். பட் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒயரில் வந்த கட்டுரை தான், எ கார்னர்டு மோடி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் அ ரிலாக்ஸ்டு மோடி. இப்போ நேற்றைக்கு அந்த பாஜக தான் ஜேபி நட்டா தான் அதை அறிவிக்கிறாரு. மேனிஃபெஸ்டோவில் இல்லாத ஒன்று. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு ஆண்டுக்கு 50,000 அப்படிங்கிறத உறுதி செய்வோம். அது என்ன கிளாஸஸ், என்ன சப் கிளாஸ், இது எதையுமே சொல்லலை. பட் வந்து அதுக்கு ஒரு ஸ்கீம் பெறலாம் சொல்லி நட்டா நேற்று அறிவித்ததாக பிஜேபி அஃபிஷியல் ஹேண்டில், எக்ஸ் ஹேண்டில் அதை நேற்று பதிவு பண்ணுறாங்க. வழக்கமாக மோடி அனௌன்ஸ் பண்ணுறது தானே அங்கே ஃபைனல் காலாக இருக்கும். இது என்ன புது இதாக இருக்கிறது? காங்கிரஸோடைய இந்த 1 லேக்கு கவுண்டராக இதை பண்ணுறாங்களா? கவுண்டராக தான் பண்ணுறாங்க. ஆனால் அதையும் முறையாக சொல்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இதில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நலத்திட்ட உதவிகள், அவற்றை இலவசங்கள் என்று சொல்வது கொச்சைப்படுத்துவது, நலத்திட்ட உதவிகள் என்கின்ற அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தையில் கூட மோடி அதை சொல்ல மறுக்கிறார். பாராட்டணும் ஒரு விதத்தில் மோடியை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயத்தையும் வாய் தவறி கூட நான் பேச மாட்டேன்றதில் அவர் தெளிவாக இருக்கார், உறுதியாக இருக்கார், சத்தியம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கார். உண்மையிலே ஒன் ஷுட் அப்ரிஷியேட் மோடி. மனம் திறந்து நான் மோடியை பாராட்ட வேண்டும். ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு 100% விசுவாசமாக இருக்கார். மனம் திறந்து நான் மோடியை பாராட்ட வேண்டும் ஒரு விஷயத்துக்கு. எதுக்குன்னா, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை ஸ்லிப் ஆஃப் அ டாங் கூட நான் பேச மாட்டேன். முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி பேசுவார். 50,000 ரூபாய் நலத்திட்டன்றதை நட்டா பேசுவார். ஏன் அதை மோடி பேசலாமே? மற்ற கட்சியாக அந்த தலைகீழ் நடக்கும். பிரதமர் வேட்பாளராக இருப்பவர் எல்லாரையும் அரவணைச்சுன்னா 50,000 கொடுப்பேன்வார். கீழே இருக்காமல் இஸ்லாமிய வெறுப்பை பேசுவான், அல்லது சாதி அரசியல்னால் சாதி அரசியல் பேசுவான். ஆனால் இங்கே தலைகீழ் இருக்குது. ஸோ நட்டாவோட வார்த்தைக்கு நீங்கள் எந்த மதிப்பும் கொடுக்க தேவையில்லை. யூ கேன் ஜஸ்ட் இக்னோர் இட். அவர் அது கூட வந்து அவங்க ட்விட்டர் ஹேண்டில் எதுக்கு போடுறாங்க, ப்ரெஸ்லிஸ் அல்லது வரணும், பிரதமர் பேசணும் முதல்ல. அது அப்படின்னா ஒரு இடத்துல இல்லை, 10 இடத்துல 10 பேர் பேசுனாங்கன்னா அது மக்கள் மத்தியில் ஃப்ளாஷ் ஆகும். இல்லை, அவர்கள் வந்து இப்படி ஒரு அரசியல் கட்சி இந்தியாவில் இருந்ததே இல்லை. அதாவது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பேசும்போது அதை எள்ளி நகையாடுறது. அனுராக் தாக்கூர் நேற்று சொல்லியிருக்காரு, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது, வேலை இல்லைன்றாங்க, இதெல்லாம் ஹம்பக், வேலையில்லா திண்டாட்டமே இந்தியாவில் கிடையாது, எங்கே இருக்குது டேட்டா அப்படின்றாரு. கவர்மெண்ட்டில் இருக்க நீங்கள் தானே டேட்டாடா, ஐஎல்ஓ டேட்டா தாண்டி எந்த டேட்டாவும் கிடையாது. எத்தனை பேர் இன்றைக்கி இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்கான். 83% மக்கள் வந்து வேலை இல்லாதவர்களில் 83% மக்கள் வந்து வேலை செய்யக்கூடிய வயதில் இருக்கவங்க, 35 வயசு கீழே இருக்கவங்க. 50 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவில் தலைவிரிச்சு ஆடுது. எங்கே வேலையில்லா திண்டாட்டம்னு ஒரு மந்திரி கேட்குறான்னா, அதாவது இவர்களை போன்ற ஒரு, அதாவது இவர்கள் மனித குலத்துக்கு எதிரானவர்கள், அதில் எந்த சந்தேகம் வேணாம். எனிமி ஆஃப் த ஹியூமன் ரேஸ். மற்ற எல்லா கட்சிகள்லேயும் குறைகள் இருக்கும். ஆனால் இவங்கள மாதிரி வந்து குற்றங்களையே தலையிலேருந்து கால் வரையில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சினா அது இவர்கள் தான், பிஜேபி தான். மற்ற எல்லா கட்சியிலையும் குறை இருக்கும். திமுகவில் இருக்கும், காங்கிரஸில் இருக்கும், கம்யூனிஸ்டில் இருக்கும், அண்ணா திமுகவில் இருக்கும், மற்ற பிராந்திய கட்சிகளில் இருக்கும், ஜனதா தளில் இருக்கும், எல்லா கட்சியிலையும் இருக்கும். ஆனால் இவர்களைப் போல் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் மனித குலத்துக்கு எதிரான கருத்துக்களை மட்டுமே தாங்கி நிற்கக்கூடிய ஒரே கட்சினா அது பிஜேபி தான். இல்லாட்டி ஒரு மந்திரி இப்படி கேட்பாராங்க.
நாங்கள் எங்கே இருக்குது வேலையில்லா திண்டாட்டம்? எவ்வளோ ஆணவமான கேள்வி அது. என்ன பதில் வந்திருக்கணும்? நிச்சயம் இது ஒரு பிரச்சனை தான், அடுத்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், தீர்வு காண்போன்னா நீ மனுஷன். அதாவது பிரச்சனைகளை கூட அங்கீகரிக்க மறுக்கிற அந்த ஆணவம் இருக்குல்ல, இது அப்பட்டமான சர்வாதிகாரங்க. இது அப்பட்டமான சர்வாதிகாரம். 3வது முறை பிஜேபிக்கு கொடுப்பது என்பது கண்டிப்பாக சுதந்திர இந்தியாவை சுடுகாடாக மாற்றும். இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். பார்ப்போம் சார். ஒரு விரிவான உரையாடல். எந்த வகையிலும் இந்தியாவினுடைய அந்த டைவர்ஸ் ஃபேப்ரிக்குக்கும் சொக்கீலர் ஃபேப்ரிக்குக்கும் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பது தான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. பட் அதை தாண்டி அது வேறு திசைகளில் போகிறது. கேள்வி கேட்க வேண்டியவர்கள் எல்லோரும் மௌனமாக இருக்கிறார்கள். வரலாறு அவர்களையும் உள்ளபடியே வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.